லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திரு தங்க தமிழ்ச்செல்வன், மண்ணின் மைந்தர், நீங்க உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். பொதுவா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சொல்லாடல் இருக்கு அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்கிற போதெல்லாம் திமுக வெற்றி பெறுகிறது, ஆட்சி அமைக்கிறது, நிறைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படும். அந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறது தான் திமுகவுக்கு வெற்றியாக இந்த 2024 தேர்தலிலும் பார்க்க வேண்டியதா இருக்குமா? முதல்ல புதிய தலைமுறைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு 2024 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது கூட்டணி பலமா தனித்த பலமா? இந்த நேரத்தில் இந்த தலைப்பை கொடுத்ததுக்கு உண்மையிலேயே புதிய தலைமுறை நான் பாராட்டுறேன். பொதுவாக நீங்கள் கேட்டீங்க, திமுக எப்பயுமே தமிழ்நாட்டில் கூட்டணி பலத்தை மிகவும் பலமாக நம்புது. நாங்கள் கூட்டணி பலமுடி தான் பேசுகிறோம் நாங்கள். ஆனால் பிஜேபி கட்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தனித்த பலத்தில் தான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்றாங்க. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், நீங்க எடுத்த தலைப்பு நல்ல தலைப்பு, மக்களுக்கு தேவைப்படுகிற தலைப்பு, உண்மையை பாராட்டுறேன் நான். சரி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கட்சிகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பேர் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வு உரிமை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி, மக்கள் நீதி மையம். 13 கட்சியா? ஆமா, சரி. 13 கட்சியை நாங்க கூட்டணி வைத்ததின் நோக்கம் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பொது நலம் கருதி தான் கூட்டணி வைக்கிறோம். சுயநலத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்ல மத்தியில நாங்க ஆள வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை. மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி சர்க்கார் தவறு செய்கிறது. 10 ஆண்டு காலம் நடந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. இதை மக்கள் உணர வேண்டும். இல்ல, 13 கட்சிகளோடு நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம், எல்லாரையும் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்குள்ள கொண்டுட்டு வரோம் அப்படின்றது தனித்த செல்வாக்கோடு போட்டி போடக்கூடிய களமாக இருக்குமா? நாங்க மட்டும் போதும், எங்களுக்கு யாரும் தேவையில்லை, வந்தா அரவணைச்சுக்கிறோம்னு இருக்காங்களே 2 பேரும், அதிமுகவும் பாஜகவும். சார், இந்தியான்றது பல்வேறு மாநிலங்களை கொண்ட ஒரு அமைப்பு. 28 மாநிலம், யூனியன் பிரதேசம் இருக்கு. அங்கங்க அந்தந்த மாநிலத்தில் அங்கங்குள்ள லீடருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, ரைட்டா? இப்ப கருத்து கணிப்பு கூட நேற்று பார்த்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி 29 ஜெயிக்க முடியுது, திமுக ஜெயிக்கும் சொல்லல. அப்ப இந்த கூட்டணி பலம் தானே எங்களுக்கு. இந்த கூட்டணியில நீங்க ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். திமுகவுக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஓட்டு வங்கிட்டு பார்த்தா 38%. அதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்குங்க. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு என்பது 70%. எங்க 12 கட்சி கூட்டணி எடுத்துக்குங்க, ஒரு 15% வராதா? நாங்க ஜெயிச்சிட்டோம்ல, தீர்ப்பு உங்களுக்கு ஈஸியா போச்சுல. அப்ப கூட்டணி பலம் தானே ஜெயிக்க போகுது. ஜெயிச்சிட்டோம்ல நாங்க, இதான லாஜிக்கு. ஆகையினாலதான் தமிழ்நாடு முதல்வர் திமுக அவனுடைய தலைவர் அண்ணன் தளபதி கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு இந்த கூட்டணியை வகுப்பதற்கு காரணம், மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசு மீண்டும் தலையெடுக்க கூடாது. அது ஒரே நோக்கம், ஒரே நோக்கம், தேர்தல் வெற்றி, தேசிய நலன் கருதி, மாநில உரிமை கருதி எடுத்த முடிவு ஒற்றுமை. அதன் காரணமாகத்தான் இந்த கூட்டணி பலத்தை நாங்க விரிவுபடுத்தி இந்தியா முழுமைக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி வரும். தமிழ்நாட்டில் 39 திமுக கூட்டணி வெற்றி வரும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.